வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இந்த கலந்துரையாடல் குறிப்பாக தாயகத்தில் நடைபெறுகின்ற அரசியல் நகர்வுகள் தொடர்பிலும் அண்மை காலமாக பேசப்பட்டு வருகின்ற அரசியல் வாதங்கள் தொடர்பிலும் உரையாட இருக்கின்றோம். எம்மோடு இது தொடர்பில் கலந்து கொள்வதற்காக உங்களுக்கு நன்கு அறிமுகமான இடதுசாரி செயற்பாட்டாளர் ஆய்வாளர் நல்லையா ஜெயபாலன் அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கிறார். வணக்கம் தோழர் ஜெயபாலன். வணக்கம் ஜெயபாலன். வணக்கம் குரல். அண்மையில பேசப்படுற மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது தோழர் டக்ளஸ் தேவானந்தாவினுடைய கைது. இவர் கைது செய்யப்பட்டது தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயானந்தமூர்த்தி அவர்கள் கூட அவரோட தமிழின துரோகி என்று குறிப்பிட்டிருந்தார். அவர் மீது இவ்வாறான குற்றச்சாட்டுகள் வைக்கிறதும் போறதுமாக இருக்கு. இது தொடர்பில் உங்களுடைய பார்வை எப்படி இருக்கின்றது? டக்ளஸை பொறுத்தளவில் அவர் ஆயுதங்களை திருப்பி அது வழக்கில் இருக்கக்கூடிய நாங்கள் சரியான இதுகளை கிடைக்கவும் இல்லாத, ஆனால் ஆயுதங்களை திருப்பி கொடுத்துட்டாரோன்ற ஒரு இதுவும் இருக்கு. கொடுத்தபடியா நீ விடுபட்டு போன இராணுவத்தினர் பாதாள குழுவில சேர்ந்து வேலை செய்ததும் இருக்கு. என்றால் அந்த கோட்ஸ்ல சுடப்பட்ட ஒரு பாதாள குழு தலைவர் சுட்டது ஒரு பழைய இராணுவ சிப்பாதான். இப்படி போய்க்குள்ள அவர்களாலே அங்க இராணுவத்திலிருந்து கடத்தப்பட்டதா இல்ல இவரால விற்கப்பட்டதா அல்லது இவர் அதுக்கு உடந்தையா இருந்தாரா என்றது இனிமே போகத்தான் தெரியும். அதனுடைய இராணுவங்கள்ல இருந்து விடுபட்டவர்கள் பெரும்பாலானவர்கள் பாதாள குழு உலகத்துல இருக்கிறபடியால் இப்படி கடத்தப்பட்டதுன்றது விசாரணை எல்லாம் தெரியவில்லை. இல்ல, உண்மையிலேயே அது இங்கு பிரச்சனை அல்ல என்று நான் நினைக்கிறேன். கைது செய்யப்பட்டது அல்லது அவர்கிட்ட துப்பாக்கி இருந்த அவர்கள் அரசு தரப்பால துப்பாக்கிகள் வழங்கப்பட்டிருந்தது, துப்பாக்கிகள் மீளப்புறப்பட்டது. அதுல ஒரு துப்பாக்கி அரட்டையோ கையில போயிருக்குது. தேவானந்தா அவர்கள் தோழர் தேவானந்தா தான் விரும்பி கையளிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவருடைய அமைப்பில் இருந்தவர்கள் யாராவது கொடுத்திருக்கலாம் அல்லது இராணுவமே அல்லது பெற்றுக் கொடுத்திருக்கலாம். அது முற்றிலுமான வேறு விடயம். அரசு தன்னுடைய சட்டத்தை எடுக்கிறதுலையும் நாங்கள் பெரிதாக தவறு சொல்வதற்கு இல்லை. சட்டம் தன்னுடைய வேலையை செய்ய வேண்டும். ஆனால் அந்த சட்டத்தை வேறு யாராவது முறுக்குகிறார்களா அல்லது பின்னிக்கிருந்து இயக்குகிறார்களா என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இதை பார்க்கிறோம். அது இப்ப பூரா போக்க பார்த்தால் அப்படியான இதுகளுக்கு நீதித்துறைக்குள்ள நாங்கள தலையீடு இல்லைன்னு சொல்லிக்கின்றுதான் போய்கொண்டிருக்கணும். இந்த யாழ்ப்பாணத்துல தங்களோட வளர்ச்சிக்கு இந்த கிளாஸ் கண்டு இன்னொரு முக்கியமான கருத்து சொல்லணும். இப்ப என்பிபிக்கு யாழ்ப்பாணத்துல வேலை செய்கிற இப்ப எம்பியா இருக்க சிலர் எல்லாம் புலி ஆதரவாளர்கள் என்றும் புலி பெரும் ஆதரவாளர்கள் ஆலோசனைகள் எல்லாம் கேட்டு நடக்கிற மாதிரியும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அந்த பின்னணியில வாக்குகள்ல இது போற மாதிரியும் யோசிக்கிறதுக்கு இடம் இருக்கு. புலி ஆதரவு இல்லை. உண்மையிலே இளங்குமரன் எல்லாம் நினைக்கிறேன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பல்வேறுத்துறை பாராளுமன்ற உறுப்பினரோட மிக நெருக்கமாக செயற்பட்டவர், சிவாஜிலிங்கத்தோட நெருக்கமாக செயற்பட்டவர். விடுதலை புலிகளுடைய வெளுப்பிள்ளையோ அவருடைய மனைவி இளங்குமரன் தான் அந்த இறுதி சடங்குகள் எல்லாம் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார். அது அல்ல பிரச்சனை. இப்ப அவரை ஒரு தமிழின துரோகி என்று காட்டுறது. ஏனென்றால் தமிழ் தேசியம் ஒரு கட்டத்துல கபிலன் மற்றும் என்பிபி உறுப்பினர்களை கூட துரோகிகள் என்றுதான் சொல்லுது. ரஜீவனையும் சரி இளங்குமரனையும் சரி என்பிபியில போட்டிட்டு எல்லாரையும் துரோகிகள் என்று தான் சொல்றாங்க. அதே விஷயத்த ரஜீவன் டக்ளஸ் தேவானந்தா மீது வைக்கிறது எப்படி பொருத்தமா இருக்கு? அது உண்மையில ஒரு தவறான இது. ரஜீவன் நான் ஓபனா சொல்றா இருந்தா ரஜீவன் எம்பிக்குரிய அல்லது எம்பிபி ஒரு முக்கியமான ஒரு பிரமுகர் என்றதுக்குரிய பக்குவத்தை மெச்சுவர்ட் இல்லை என்று நான் ஓப்பனா சொல்லுவேன். இவர்கள் எல்லாம் சில நேரம் தற்செயலா வந்தவர்களா தான் பார்க்கக்கூடிய இவர்கள் சித்தாந்த ரீதியா வளர்ந்தவர்கள் என்று சொல்றதுக்கு இல்லை. அதனுடைய பரந்துபட்ட பார்வைக்கு தங்களை வளர்த்துக்கள் வேணும். இப்ப விடுதலை புலிகளுடைய ஆதரவாளர்கள் துரோகி, ஒட்டுக்குழு, ஒட்டுண்ணி குழு, அப்படி குழு இப்படி குழு என்று சொல்றது வேறு. அவர்கள் அரசியலற்றவர்கள், அவர்கள் அதை பற்றி சொல்ல. ஆனால் ரஜீவன் போன்றவர்கள் இந்த வார்த்தை பதங்களை பிரயோகிக்கிறது இவ்வளவு ஆரோக்கியமானதுன்னு எனக்கு தெரியல. என்னென்றால் இதே வார்த்தை பதங்கள் அவர்களுக்கு எதிராக திருப்பப்படுறதுக்கு சில மணி நேரங்களே போதும். ஏற்கனவே திருப்பப்பட்டும் இருக்குது. இதுக்கு பெரிய நேரம் எடுக்காது இப்ப உள்ள சூழ்நிலையில. அதனபடியால் இது தங்களை இந்த பக்குவத்தன்மையை வளர்த்து கண்டு உடனடியா அறிக்கைகள் விடாம அதை கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து பொறுமையா இது விட்டு மற்றது தலைமையோட அது சம்பந்தமா கதைச்சு செய்திருந்திருமா இருந்தா இப்படியான இதில் வர்றதை தவிர்த்துக்கலாம். அரசியல் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்ல, இப்ப பிரதேச சபை உறுப்பினர் இவர்களுடைய அரசியல் தொடர்பில் என்பிபி கொஞ்சம் சித்தாந்த ரீதியாக இவர்களை வளர்த்திருக்க வேண்டியிருக்கு. கட்டாயம் முக்கியமா செய்ய வேண்டிய வேலை அதுதான். முதல் பொது சின்னத்தை வளர்க்கறதுக்கு முதல் இவர்களுக்காக வேலை செய்கிறவர்கள்
ம். ஒரு தற்செயலா வந்தவர்களா தான் பார்க்க இருந்த வழியே ஒரு சித்தாந்த ரீதியாக அல்ல ஒரு நல்ல ஒரு பார்வையை கொண்டு அவர்கள் கதைக்கிற கதைகள் கூட ஒரு பக்குவத்தன்மை இல்லாம தான் எனக்கு தெரியுது. ஆனால் நாங்கள் அவர்களோட குறைபாடு அதை வளர்த்தெடுக்கணும் கட்டாயம். மேலும் முன்னுக்கு போறதா இருந்தால் அதுதான் முதல் முக்கியம். அதைத்தான் இப்ப நாங்க சொல்றோம். அடுத்ததா பார்த்தோம்னு சொன்னால், இப்ப ஒரு காலத்துல நாங்க விடுதலை புலிகள் தமிழீழ கோரிக்கையை முன்வைச்சார்கள், போராடினார்கள். ஆனால் இன்றைக்கு என்னென்றால் இப்ப டக்ளஸை கைது செய்தது, சுஜிக்குழுக்கு அடிக்கிறது, இப்படியான சில்லறை விஷயங்களை எல்லாம் வெடிகொளுத்தி கொண்டாடுற அளவுக்கு விடுதலை புலிகள் மிக கீழ்த்தரமாக போயிட்டார்களோ ஒன்று படுது. என்றால் இவர்களுக்கு எதை கொண்டாடுறது எதை கொண்டாடக்கூடாதுன்னு தெரியாத அளவுக்கு அவர்களுடைய அரசியல் இவ்வளவு வங்குரோத்துக்கு வந்துடுது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது என்னன்னு சொன்னா விடுதலை புலிகளுக்காக வக்காலத்து வாங்கியிருந்த இந்த ஊடகங்கள்லாம் கூடுதலா இருக்கு. அந்த ஊடகங்களுக்கு இது நல்லொரு தீனியா போச்சு. அவர்கள் இப்ப பிள்ளையான பற்றி கூடுதலா கதைக்கிறது, கருணா பற்றி கதைக்கிறது, என்ன பிள்ளையானாலும் கருணாவாலாம் தமிழ்லாம் தோற்ற மாதிரி தான் இப்ப கதை. அதுல டக்ளஸும் ஒரு ஆளண்ட மாதிரி தான். அவர்கள் அதைத்தான் தூக்கி வச்சு கதைப்பார். இவர்களாலாம் எங்களுக்கு போனா இப்ப இவர்களுக்கு இந்த எல்லாம் வந்துட்டு அரசன் தெய்வமா 2 அறுப்பான் கதை கதைக்க அப்படி அதுக்கு என்ன பிரபாகரன் அறுத்ததா இந்த தெய்வம் ஒன்று இல்லை. அப்படி பார்க்க போனா அதையும் சொல்லிடும். பரவலா கதைக்கிறோம் அதையும் சொல்லிடும். மற்ற பக்கத்தால திரும்பி பார்க்கணும் இல்லை தங்கட பிள்ளையாரு தங்களுக்கு என்ன நடந்து இது என்னன்னு சொல்றது இவரு தங்கட வயிறு வளர்ப்பாத்தான் பார்க்கிறார்களுடைய எங்களை டிஆர்பி ஓடினா சரி என்ற அளவுக்கு பார்க்கிறார்களுடைய உண்மையான யதார்த்தத்தை வெளியில கொண்டு வர்றதுக்கு தயாரும் இல்லை. அவர்கிட்ட அந்த நிலைமையும் இல்லை. அவர்கள் அல்லது ஊடகங்கள் நடத்துவாங்க வதந்தி செய்தியும் மற்றது என்ன விடுப்பு செய்தியும் போட்டு ஊடகம் நடத்துறவங்களு சொன்னார். ஒரே செய்தியை திருப்பி பரோட்டா மாஸ்டர் மேலே திருப்பி போட்டு தங்களுக்கு அதை தொடர்ந்து வாதிக்க அங்க டிஆர்பி ஊர்றாக செய்கிறாங்களுடைய இது தமிழ் மக்கள்லாம் பாக்கணும். தமிழ் மக்கள் ஒரு நல்ல நிலைமை கொண்டுறக்கூடிய இதுகளை விடுப்பு செய்திகள்லாம் நல்ல வதந்தி என்ன செய்தி என்று இல்லைன்னு தெரிஞ்சுமே போடுறேப்பா அப்படி. அப்புறம் அந்த ஊடகங்கள் அதுகளுக்கு இதெல்லாம் நல்ல தீனி தானே. இப்பவும் இந்த தமிழீழம் பற்றின கோஷங்கள் எல்லாம் எழுப்பப்படுது. இப்ப கருணாவோ புள்ளியானோ அல்ல டாக்டர்ஸோ புலிகள்ல சேர்ந்திருந்தா தமிழீழம் கிடைச்சிருக்குமா? அது கேள்வி இல்லைன்னு சொல்லால் பிள்ளையான் ஏன் வெளியில போனது, கருணா ஏன் வெளியில போனது என்ன பற்றி ஒரு கதை இல்லை தானே. இல்ல இதெல்லாம் நடந்திருக்காட்டி தமிழகம் கிடைச்சிருக்குமோன்னு அதுக்கான வாய்ப்பு இருந்ததான்னு கேட்கிறேன். ஒரு நீண்ட அரசியல் பாரம்பரியத்துக்கால வந்திருக்குங்க, இடதுசாரி பாரம்பரியத்துக்கால தமிழரசு கட்சியினுடைய இந்த தமிழ் தேசிய அலை பிரபாகரன் மற்றும் உமாமேஸ்வரன் போன்ற அரசியல் அறிவற்ற இளைஞர்களை உருவாக்கின காலகட்டத்துல நீங்கள் அரசியல்ல இருந்திருக்கிறீங்க. மற்ற எப்படி பார்க்கிறதா இருந்தால் இதை இப்ப இந்த தோல்வி இவர்கள் சொல்ற மாதிரி மேற்குலகம் எல்லா எத்தனையோ 18 நாடுகள் சேர்ந்தான் தங்களை அழிச்சாண்டு ஏன் அந்த 18 நாடுகளும் அழிக்க வேண்டி வந்தென்றால் உங்களுடைய பிழையான சித்தாந்தமும் பிழையான அணுகுமுறையும் பிழையான வெண்ணண்டு மனித உரிமை முறைகளும் கொலைகளும் தற்கொலைகளும் தற்கொலை குண்டுகளும் இதுகள் என்று மேற்குலகத்தாலே ஜீரணிக்க முடியாத ஒரு கட்டம் வந்துட்டு அதான் இன்றைக்கு தடையை வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்படியான நேரத்தில் அவைகள் இருந்தாலும் இது பண்றதுக்கு எந்த சாத்தியமும் இல்லை. இதே மேற்குலகம் அழிச்சது, இந்தியா அழிச்சேன்னு சொன்னாலும் கடைசியாக இப்பவும் போய் நாய்க்குட்டிகள் போல் நாங்கள் மேற்குலகத்துக்கும் இந்தியாவுக்கும் வாழ் காட்டிக் கொண்டுதான் விடுதலை புலிகள் இயங்குகிறார்கள். ஒரு செக்ஷன் ரோ புலி என்று போய் நிக்குது, இன்னொரு செக்ஷன் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட புலி என்று நிக்குது, இன்னும் ஒரு செக்ஷன் சர்வதேச நாடுகள் என்ற புலி என்று நிக்குது. எல்லாம் ஒரு புலனாய்வு பிரிவுகளால கட்டுப்படுத்தப்படுகின்ற ஒரு அமைப்பாக இது மாறி போயிடலாம். புலனாய்வு இதுல வரணும். புலனாய்வு இந்த 12,000 பேரையும் விளவுக்கு காப்பாற்று உலகத்துல எங்கேயும் நடக்காத வகையில பயங்கரவாத இயக்கம் ஒன்று அரசாங்கத்தால் முத்திரவுட்டப்பட்ட இந்த அதில் பிடிக்கப்பட்ட 12,000 பேரையும் புனர்வாழ்வு அழிச்சு வெளியில கொண்டு வந்தது இவர்கள் நல்ல காலம் ஒரு கம்யூனிஸ்ட் மினிஸ்டர் புனர்வாழ்வு மந்திரியா இருந்தபடியா ஏற்பட்டது ஒழிய வேற யாரும் இருந்திருப்பார்கள்னா இந்த அளவுக்கு வேற மாதிரி போயிருக்கும் இல்லாம இந்த ஹிட்லராக்கள் செய்த மாதிரி செய்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எங்களுக்கு எதிரியா பார்த்தனால புலிகள் செய்த மாதிரி செய்திருந்தாலே சொன்னீங்க. புலிகள் செய்த மாதிரி கூட செய்திருக்கலாம். அது புனர்வாழ்வு அளிக்கிறதுக்கு கம்யூனிஸ்ட் மினிஸ்டரா இருந்தபடியால் உலகம் தப்பி இன்றைக்கு ஊடகம் நடத்துற அளவுக்கு வளர்க்கப்பட்டு விட்டுருக்கிறோம். புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு விட்டுருக்கோம். அடுத்தது புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட புனர்வாழ்வு அமைச்சராக இருந்தார். அந்த இடதுசாரி தலைவருடைய உந்துதல்ல தான் இந்த 12,000 நடந்தது. உண்மையில அவர்கிட்ட செக்ரட்டரியா இருந்தவர் அங்க தோழர் கோதாசன் இங்க இருக்கிறார். மற்ற இப்ப தமிழினையும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட வந்துதானே புத்தகம் எழுதினா புலிகள் விளைச்சு வந்த மாதிரி
இந்த புத்தகத்தை இந்த இன்பராஜான்ற வாசிக்கல போல. அவர் அந்த புத்தகம் வாசிக்கிற அளவுக்கு அவருக்கு வளர்ச்சி இருக்கும் என தெரியல. அவர் இருந்து துவங்கும். அவர் பேபி போராளியா போனவர், இன்னும் பேபி போராளியா தான் வளர்ந்திருக்கிறார். அவருக்கு அறிவு வளர்ந்துட்டு சின்ன உதாரணம், எப்படி புலிகள் அந்த நேரத்துல பொய் செய்திகளை வெளியிட்டுனா அதே பொய் செய்திகளை அவற்ற வயதுக்கு அதை உள்வாங்கிட்டார். இந்த கல்மடு குளம் உடைச்சு 1000 ஆமிஷத்தை கதை இன்னைக்கும் திருப்பி சொல்லி இருக்காரு. ஏன்னா சொந்தக்கார கல்மடு குளத்து பக்கத்து அந்த கட்டோட இருக்கணும் வாழ்க்கை. சொல்லல என்னுடைய நண்பர் அவர் இலங்கையில வந்து நடந்த உயர்தர பரீட்சையில 4A எடுத்து இன்ஜினியரிங் போனவர். பிரதனியா பல்கலைக்கழகத்துல முதல் தர மாணவனாக வெளியேறினார். இப்போ ஒரு கலாநிதி. அவர் எனக்கு சொன்னார், கல்முட களத்தை உழைச்சு 1000 ஆமி செத்து போச்சார். அவருக்கு சொன்னார், இன்ஜினியரிங் எல்லாம் படிச்சு இந்த மேட்ச் எல்லாம் கால்குலேஷன் எல்லாம் பண்ணின உனக்கு தெரியாதா கல்முட குளத்துல ஒருத்தா இவ்வளவு தண்ணி வரும் வெளியில. இது வந்து இப்படித்தானே, 2 இருக்குது. ஒன்று படிச்ச முட்டாள்கள், அடுத்தது படிக்காத. இன்னைக்கு இந்த படிச்ச முட்டாள்கள்லாம் இப்ப இவங்களை யாழ்ப்பாணம் யூனிவர்சிட்டியில வச்சு வழி நடத்த ஆக்கள் வளர்ந்திருக்கிறோம்ன்றதுக்காக நாங்கள் அறிவு வளர்ந்துட்டு அறிவுக்கும் இதுக்கும் கல்விக்கும் வித்தியாசம், சரியான வித்தியாசம். படிப்பறிவு இல்லாத எத்தனை பேர் என்ன மாதிரி ஒரு புத்திஜீவித்தனமா இருக்கிறாங்கல்ல. இப்ப இந்த இது வந்து தனியா இப்ப எப்படித்தானே, இப்ப புலிசம் ஈக்குவல் தமிழ் தேசியம் ஈக்குவல் பிற்போக்குவாதம் என்றுதான் அது இருக்குது. இன்னைக்கு பார்த்தோம் என்று சொன்னால், இந்த டிசிசி மீட்டிங்கள் எல்லாம் நடக்கிற கூச்சல் குத்தாட்டங்கள் எல்லாத்தையும் பார்க்கின்ற பொழுது இவர்கள் எல்லாம் ஒரே புள்ளியில வந்து இணைகிற மாதிரி தெரியுது அவங்களுக்கு. என்ன அடிப்படை நீங்க நினைக்கிறீங்க? உண்மையில முந்தி எம்பியா போனா எம்பிக்கு கனவு இது விஷயங்கள் இருந்த நேரம் இல்ல. தங்கட அலுவல் பாக்குறதுக்கு, கோட்டாக்கள் எடுக்கிறதுக்கு, டீச்சிங் போஸ்ட் எடுத்து கொடுத்து காசு வாங்குறதுக்கு, அதெல்லாம் அவங்க சரியான பிஸி. இப்போ ஒன்றுமே இல்லை. ஊழலும் செய்ய இயலாது, இப்படியான குறுக்கு வழியில போய் ஒன்றும் செய்ய இயலாது. என்ன இப்ப தங்களை கடிக்கிற அளவுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு இப்ப ஒன்றுதான் வேலையும் இல்லை. இன்னும் பாருங்க, சாதாரணமா நாங்க இந்த தமிழ் கூட்டமைப்பு எம்பிக்கள் 3200 குடும்பங்களுக்கு இதுவரை ஒரு மிளகூட வசதி இல்லையா அங்க வடபகுதியில். நீங்கள் உங்களுக்கு தொகுதிகளுக்கு என்று ஒதுக்குற காசில் ஒதுக்கி ஒரு தொகுதிக்காரருமே நீங்கள் இதுல கணக்கில் எடுத்திருந்தா இன்றைக்கு இந்த தேவை பூர்த்தி செய்யப்பட்டிருக்குமா? இப்போ உங்களுக்கு மக்கள் அக்கறை இல்லை. அடிப்படை தேவை என்னன்னு தெரியாது. நீங்க உங்களோட சுயநல வாழ்க்கையும், உங்களோட சுயநலத்துக்கு, உங்களோட குடும்பத்தை பற்றியும், எங்க சொத்து சேர்க்கலாம், அங்க சூப்பர் மார்க்கெட் இருக்கலாம் இருக்குதுங்களுடைய மக்களை பற்றி கேட்கறே இல்லை. அடிப்படை தேவை தானே. இத்தனை வருஷமா எம்பியா, 75 வருஷமா எம்பியா இருந்திருக்கு. டாய்லெட் வசதி இல்லாத குடும்பங்களை பார்த்தா உண்மையில வறுமை கோட்டு கீழே உள்ளவர்கள் தான் அந்த வசதி இல்லாம இருந்து. அவர்கள் என்ன சொல்லுறார்கள், பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா என்ன சொல்றாரு என்றால், நான் பிறப்பாலேயே வெள்ளாளர், எனக்கு இந்த டாய்லெட் பிரச்சனையெல்லாம் அதுக்குள்ள என்ன ஜெயிக்காங்கன்னு சொல்றாரு. இன்னொருத்தர் வந்து தமிழரசு கட்சியை சேர்ந்த இன்னொருத்தர் சொல்றார், இதெல்லாம் நலச்சாதி, இவங்களெல்லாம் திருந்தேல அது இதை பேசுறாரு. இப்ப தமிழ் தேசியம் வந்து இப்ப முந்தைய ஒரு காலத்துல கிராமப்புறங்கள்ல வந்து எங்கேயாவது ஒரு என்ன சொல்றது, அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனா இன்றைக்கு இதெல்லாத்தையும் கதைச்சு, இதெல்லாத்தையும் பதிவு செய்து யூடியூப்ல ஏற்றலாம்ன்ற அளவுக்கு நிலைமை வந்துட்டுது. அதாவது இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான். அவ்வளவுத்துக்கு தரம் தாழ்ந்து போச்சு தமிழர்களுடைய அரசியல். என்னன்னு பாக்குறீங்க நீங்கள்? அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் இருந்த அரசியலுக்கும் இன்றைக்கு இருந்த இந்த அரசியலுக்கும், அன்றைக்கும் அரசியல் ரீதியாக தமிழ் கட்சியில் சாதிய இது உச்சக்கட்டத்தில் இருந்தது. ஆனால் எம்ஜி சுப்பிரமணியம் கம்யூனிஸ்ட் கட்சிகளால் வந்து சில நியமான வேலைகளை செய்தவர், சிறுபான்மை தமிழர் மகாசபைகளால். அதற்கு பிறகுதான் ராஜலிங்கத்தை கொண்டு போய் உடுப்பட்டியில போட்டு அவரை எம்பி ஆகினா இப்போ அதுக்கு அவர் எம்பி இப்போ இந்த காலம் முடிஞ்ச உடனே அதுக்கு பிறகு அவரை பற்றிய தொடரும் இல்லை, அவர்கிட்ட இது ஒன்றும் இல்லை. அவர் அப்படியே ஒதுங்கி கண்டார். ஒரு தேவைக்காக செய்தது. அது தாழ்த்தப்பட்டவர்கள் ஒருத்தரும் இல்லை, எம்பி பதவி கொடுக்க ஒருத்தர். ஆனால் அவர்கள் தாழ்த்தப்பட்டவர் கூடுதலாக உள்ள தொகுதிகளில் கூட தனிச்ச வெள்ளாள சமூகம் தான் எம்பியா வந்திருக்கு. என்ன தாழ்த்தப்பட்ட சமூகம் என்று சொல்லப்படுவார்கள். உண்மையிலேயே அவர்கள் பல பண்புகளாலையும் உயர்ந்தவர்கள். ஆனால் இவர்கள் அவர்களை தாழ்த்தப்பட்டவர்கள் என்று தன்மையோடு தான் இருக்கு. இந்த மேட்டுக்குடி வேளாளரால் உருவாக்கப்பட்டதுதான் அது. அங்க இந்த அளவுக்கு இந்த சாதியம் பார்க்கிறது அவைகள் தான் அது கூடுதலா பார்க்கிறது. இன்றைக்கும் இந்த கோயில் காணிகள்லையும் சில வாடகைக்கு குடியிருக்க காணிகள்லையும் சில நேரம் இவர்கள் இந்த வசதி இருந்தும் டாய்லெட் வசதிகள் செய்ய முடியாமல் இருக்கிறதுக்கும் தடைகள் இருக்கலாம், சாதியம் அடிப்படையா இருக்கலாம்னு நான் பார்க்கிறேன். அவங்க காணிகளுக்குள்ள நீங்கள் அது ஒன்றும் செய்யக்கூடாதுன்ற ஒரு
கட்டுப்பாடும் போடலாம். இந்த தமிழ் தேசியத்துக்குள்ள பிரச்சனை வருகின்ற பொழுது இப்ப முரண்பாடுகள் மனிதர்களுக்கு இடையேயும் சரி கட்சிகளுக்கு இடையேயும் சரி முரண்பாடுகள் வாரன்றது இயல்பு. ஆனா அந்த முரண்பாடுகள் வரும்போது அந்த முரண்பாடுகளை எப்படி தீர்த்துக் கொள்றீங்கன்றது தானே. இப்ப டக்ளஸ் தேவானந்தா இபிடிபி கட்சியில இருந்து சந்திரகுமார் வெளியேறினார். அப்ப அவர்களுக்கு இருக்கிற முரண்பாடு ஒன்று கட்சி ரீதியான முரண்பாடு, தனிப்பட்ட முரண்பாடும் இருக்குது. ஆனா அவர்கள் ஒரு நாளும் பொது வெளியில வந்து இந்த தமிழ் தேசியம் கதைக்கிற ஆக்கள் அளவுக்கு மோசமாகவோ கீழ்த்தரமாகவோ நான் கதைச்சு கேள்விப்படையில. அவர்கள் பண்பான முறையில அறிக்கையில விட்டார்கள், அரசியல் செயற்பாட முன்னெடுக்கிறார். இது வந்து இந்த உலகத்தில் இருக்கிற அவ்வளவு தூசணத்தையும் கொண்டு வந்து அதுக்கு பிறகு உள்ள சாதி எல்லாத்தையும் இழுத்து ஏன் தமிழ் தேசியம் வந்து இந்த குறுகின எல்லைக்குள்ள நிக்குது? இப்ப நீங்கள் சொன்ன டக்ளஸோ சரி அல்லது சந்திரகுமாரோ சரி, அவர்கள் வந்து பண்பாட்டு ரீதியா ஒரு அரசியல் ஏதோ ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில வளர்ந்துதான் பேர்ந்து அவர்கள் விரிஞ்சு போனவர்கள். இவன் மற்ற புளோட்டெலோ இபிஆர்ல போன்ற கட்சிகளுக்கு இடையில முரண்பாடுகள் வந்தாலும் இந்த லெவலுக்கு அவர்கள் இறங்குறீங்களே. ஏன் அது தமிழ் தேசியத்தை பேசுற அவர்களும் தமிழ் தேசியவாதி, அவர்களுக்கு கொஞ்சம் இயக்கத்துல இருந்தது, மற்றது அரசியல் பண்பு கொஞ்சம் இருக்கு. ஆனா இந்த புலிகள் மற்றது தமிழரசு கட்சி கஜேந்திரகுமார் கட்சி ஏன் இவர்கள் இந்த சாதியம் இதுகளுக்குள்ளேயே மட்டும் நிற்கிறார்கள்? இந்த தூசணம் சாதியம் அந்த அடிப்படையில வளர்ந்தாக்கல, பாரம்பரியமான குடும்பங்கள் எல்லாம் அந்த அடிப்படையில வளர்க்கப்பட்டார்கள். அதை என்ன விட்டுட்டு போவோம். அவைக்கு அது ஒரு அந்தஸ்து. பாராளுமன்றத்துக்கு போறது அவை இங்க தமிழ் மக்களுக்கு ஒன்றும் வெட்டி விழுத்த இல்லை. அவை தங்களுக்கு ஒரு அந்தஸ்து ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்றதுக்கு தான் போய்கின்ற மொழியை. அப்ப அப்படியானவர்கள் சாதியத்தை விட்டு கொடுக்க மாட்டார் ஒரு காலம். சாதியம் அவர்கள் ஸ்டேட்டஸ் என்ன குடியல்ல இருக்கிறவர்கள் கூட அங்க வந்து விவாதத்துக்கு வருகின்ற பொழுது நீ அந்த சாதி இந்த சாதி என்னெல்லாம் சாதியெல்லாம் எல்லாம் பேசுகிறார்கள். சாதியதை மாத்திரம் மிருகமா என்ன சின்ன உதாரணம், இந்த ஊர்ல கல்யாண வீடுகள் எதுவும் கொண்டாட்டம் நடந்தா அந்த எச்சில் இலையை கொண்டு கொட்டுவாங்க, பக்கத்தின வீட்டின எல்லாம் ஒன்று சண்டை பிடிக்கும். அதுக்கும் உங்களுக்கும் இந்த பிரதேச கூட்டங்களுக்கும் நீங்கள் பங்கு பெற்றதுக்கும் என்ன வித்தியாசம்? அப்படித்தான் நினைக்கிறீங்க. ஒரு அபிவிருத்தியா உங்களுக்கு அபிவிருத்தியா அலர்ஜி. இன்றைக்கு அந்த உள்ள விளையாட்டரங்கண்ட இந்த காசு திரும்பி போகுது. இன்றைக்கு மாகாண சபை தேர்தலில் வைங்கன்றீங்க. இருக்கைகள் என்ன செய்யுது? நீங்க காசெல்லாம் திரும்பி போனது. பிரேமச்சந்திரன் சொல்றாரு வைங்க. உண்ட பிரேமச்சந்திரன் சகோதரன் தான் அங்க மந்திரியா இருந்தவர். ஆங்கிலேயன் தான் மந்திரியா இருந்த ஊழல் பேரோட வழியில வந்து இதெல்லாம் திருப்பியும் தாங்கள்லாம் தலைமை உங்களுக்கு நாங்க செய்ய போறோம்னா என்னத்தை செய்ய போறீர்கள்? உள்ள கொடுத்த சந்தர்ப்பத்தை செய்ய விட்டு போட்டு பேருந்து வைங்க மாகாண சபை தேர்தல் என்னட்டு தங்களுக்கு தங்களோட இருப்பை வளர்க்கறதுக்கும் தங்களோட அந்தஸ்தை வளர்க்கறதுக்கும் தான் நிக்கிறீங்க ஒழிய மக்கள் எந்த அக்கறை இருக்கு? இன்றைக்கு பிரதேச சபைகள் தெரிவு செய்யப்பட்டு வந்தவ அபிவிருத்தியை விட ஐக்கிய நாடுகளுக்கு அறிக்கை அனுப்புறதும் கையெட்டி கோயிலுக்கு அறிக்கை விடுறதெல்லாம் இருக்கிறவங்களே உங்களுடைய அபிவிருத்தியை பற்றி பாருங்க. ஒன்றும் இல்லை, அடிப்படை இல்லை. அப்ப இதுதான் இந்த தமிழ் தேசியம் என்ற இதுக்குள்ள நான் இப்ப விழுங்கி போட்டு நிக்கிறேன். இப்ப இந்த அபிவிருத்தி சபை கூட்டங்கள் வந்து என்பிபி அரசுக்கு முதல் நடந்த கூட்டங்கள் பெரும்பாலும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இருந்தபடியா, முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இருந்தபடியா அவற்றை கட்டுப்பாட்டுல தான் இயங்கினது. ஆனால் அந்த காலகட்டங்கள்ல இவ்வளவு தூரம் இந்த அபிவிருத்தி சபை கூட்டங்கள் இவ்வளவு மோசமானதாக நடத்தப்படவே இல்லை. ஒரு குழாயடி சண்டைக்கான ஒரு உண்மையிலேயே அந்த கூட்டத்தை நடத்துறதுக்கு அந்த போல வாடகைக்கு எடுக்கணும். அங்க வந்து அரச உத்தியோகத்தர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள் எல்லாம் கலந்து கொள்கிறார். எத்தனையோ மனிதர்களுடைய பல மணி நேர உழைப்பு அதுக்குள்ள வருகிறது. அப்ப ஒவ்வொரு கூட்டத்தையும் எந்த ஒரு முடிவு இல்லாமல் இப்படி குழப்புறது வந்து நாட்டுக்கும் அந்த பிரதேசத்துக்கும் மிகப்பெரிய நஷ்டமாக இருக்கு. எப்படி சொன்னா இந்த வைக்கல்பட்ட நியாய விளையாட்டு தான் இது. அவர் நியாயம்னு சொல்றோம், நாங்களும் சொல்றோம், மன்னிக்கணும். அரச உத்தியோகத்தர் ஒருத்தரும் வாய்திரைக்கணும். எல்லாரும் அவங்க தங்கள கௌரவத்தை அதில் கீப்ப பண்றாங்க. பார்த்துருக்கீங்களா அந்த கூட்டத்துல? இவைதான் இந்த சத்தம். இரண்டா இவை மக்களுக்கு ஒன்றும் செய்யல இல்லை. மேலேயே என்னென்னால் அரச உத்தியோகத்தர்களுக்கான முதலாளிகள் இவர்கள் தான் போஸ். பிரதேச சபை உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள்ட போஸ். ஆனா இந்த பொஸ்மார் வந்து சண்டை பிடிச்சா இவைதான் முன்னுதாரணமா இருந்து இப்படி செய்யணும் காட்ட வேணும். அப்ப பொஸ்மாரே வந்து கீழ்த்தரமா நடந்து கொண்டால் அப்ப இன்னெண்டு ஊழியர்கள் தங்களோட பணியை செய்வார்கள். ஒரு விஷயத்தையும் ஒரு ஆழமான ஒரு முடிவோட வந்து அதுல கதைக்க வர்றதே இல்லை. அதுல வந்து கதை கேட்கல, ஒரு சின்ன வார்த்தை பிரியம் வந்தோடனே அதுல இருந்து தொடங்கி எல்லாத்தையும் குழப்பி அடிச்சு அந்த என்ன நோக்கத்தோட அந்த கூட்டம் கூட்டப்பட்டதோ அதெல்லாம் அப்படியே கலைஞ்சு போயிடும்.
என்னத்தை கண்டு அபிவிருத்தின்றதுக்கு என்னத்தை நீங்க வெளியில இருந்தா கூட அபிவிருத்தி சும்மா நடக்கும். வேறெண்டா இந்த மாகாண சபை இருந்ததை விட இப்ப இருக்கிற வேதநாயகம்ன்ற கொஞ்சம் நல்லா செய்திருக்கிற மாதிரி எனக்கு தெரியும். மாகாண சபை விக்னேஸ்வரன் இருந்து செய்ததை விட நல்லா செய்யற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஒன்று நீங்கள் அபிவிருத்தியை செய்ய போகணும், இல்லாட்டி செய்யறவன்ட்ட விட்டுட்டு போகணும். இப்படி குழப்பங்காலி வேலைகளை செய்து மக்களோட வாழ்வாதாரத்தை நாசமாக்காதீங்க. டக்ளஸ் தேவானந்தா காலகட்டத்தில் நடந்த அமைச்சரவை கூட்டங்கள்ல இவ்வளவு தூரம் பிரச்சனைகள் இது இல்ல, சரியோ பிள்ளையோ ஏதோ ஒரு அலுவல் இல்ல கௌரவமா நடந்திருக்கு, அபிவிருத்திகள் நடந்திருக்கு கௌரவமா நடந்து ஒரு சண்டை சச்சரவான ஒரு என்னண்டா இப்ப அர்ச்சனாண்டவர் தங்கட ஓட்ட பறிக்கிறாருன்ற மாதிரி வருது. சிறிதனை அந்த அர்ச்சனா பச்சையா கதைக்கிற அளவுக்கு வருது. அர்ச்சனா இவர் பச்சையா அப்ப பர்சனல் இதாவே அதுக்கு இல்ல தங்கட வெளியில பாராளுமன்றத்திலே கதைக்கிறவங்களுக்கு இதுல சின்ன பிரச்சனை. பாராளுமன்றத்திலேயே தங்களை சொந்த பிரச்சனையை ஒருத்தனை இடாப்பட நாய புனியன்னு கதைக்கிறவங்க இவர்கள் எல்லாரும் ஒரே ஆக்கள். அதான் அந்த பிரச்சனை. அர்ஜுனாவா இருக்கலாம், கஜேந்திரகுமாரா இருக்கலாம், தமிழரசு கட்சியா இருக்கலாம், இவேண்ட பிரதேச சபை உரிமை, இவர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட தமிழ் தேசியத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆக்கள். இப்ப அது உண்மை. இப்ப மக்கள் இனி உணர வேணும். இப்படியான ஒரு குழப்பங்காலி கூட்டத்தை நாங்கள் எங்களுக்கு அபிவிருத்தியில உதவிகளை செய்யும் நாங்கள் அனுப்பி வச்சது எங்களோட தவறுன்றதை மக்கள் இப்ப உணர வேணும். இனியுமா இதே பிள்ளைய மக்களோடு வேற இருந்தால் அது மக்கள் அனுபவிக்க வேண்டிய இதுதான். அடுத்த இது அதுதான். அந்த கட்டத்துக்கு தான் போய் கண்டுட்டு இருக்கு இல்லாம. மற்றது கஜேந்திரகுமாராக்கள் இப்ப இந்தியாவுக்கு போன நோக்கத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? அதான் அடுத்த கேள்வியா நான் கேட்கணும்னு நினைச்சேன். இப்ப கிட்டத்தட்ட கடந்த காலங்கள்ல அந்த 2009 யுத்தத்தை நிறுத்த கருணாநிதி ஒத்துழைப்பு வழங்கல என்று சொல்லி விடுதலை புலிகள் சார்ந்த அமைப்புகளும் திமுகவை ஒரு தீண்டத்தகாத அமைப்பாகத்தான் உத்தரவுத்தி வந்தவர்கள். திமுகவுக்கு எதிராகத்தான் விடுதலை புலிகள் எல்லாரும் போய் பெரும்பாலானவர்கள் சென்று சீமானை தலைவராக்கினார். பிரபாரன் இல்லாத இடத்துக்கு சீமானை தலைவராக போட்டார்கள். இப்ப திமுகவோட போய் இவர்கள் ஒட்டுறது என்னோட பார்வையில அமுதலிங்கம் இருக்கைக்குள்ள இந்தியாவால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவரா பார்த்தது இந்தியா. அது பிறகு சம்பந்தர் சரியவொழியோ சம்பந்தரையும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தலைவராக தான் பார்த்தது இந்தியா. இன்றைய நிலைமையில ஒரு வெற்றிடம் ஒன்று இருக்கு. இலங்கை தமிழருக்கு யாரு தலைவர், யாரு தலைமை தாங்க தகுதி உள்ளவர். அப்ப அந்த வெற்றிடத்தை தாங்கள் நிரப்ப வேணும்ன்றதுக்காக தான் அடிச்சு பழிச்சு நின்ற போனது எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டு போய் அங்க சும்மா கட்சி அண்டு இல்லாம தனிநபராகவே கட்சி ரிஜிஸ்டர் பண்ணி போட்டிருக்கிற எல்லாரையும் சந்திச்சு அங்கீகாரம் கேட்டுட்டு வந்திருக்கணும். ஆனா நான் பார்த்த அளவில் அங்க உள்ள 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் அணுகையில். ஏன்னா இவர்களுக்கு அவங்களை யாருன்னு தெரியும். அணுகி இருக்கணுமா அணுகையிலையா? அங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா திருமாவளவன் கூட்டிட்டு போகலன்னா நினைக்கிறேன். திருமாவளவனுக்கு குமாரவண்ணம் பலத்துல சாதிய தடிப்பு அதுகள் எல்லாம் திருமாவளவன் தெரியாம இருக்காது. திருமாவளவன் தனக்கும் இதோ சுயநலமா பார்த்துன்ற மாதிரி தான் யோசிக்க வேண்டியிருக்கிறது. இல்ல என்ன திருமாவளவன் இப்பொழுது திமுக கட்சியினுடைய ஒரு முக்கியஸ்தர், இணைந்து செயற்படுகின்ற ஒரு கட்சி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவோட இணைந்து செயற்படுறது. முதல்ல திருமாவளவன் தான் இலங்கைக்கு வந்திருந்தார். இவர்களை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்களை சந்திச்சார். அவர் ஒரு திமுகவுடைய நட்பை இவர்களுக்கு சொல்லித்தான் கூட்டிக் கொண்டு போயிருக்கிறார் நினைக்கிறேன் இல்லையா? அப்படி பாக்கல. என்னன்னா திருமாவளவன் 2 சீட்டு கேட்கறதுக்கு பெரிய ஒரு முரண்பாடு நடந்துட்டு இருக்குது டிஎம்கேக்கும் திருமாவளவனுக்கும். திருமாவளவன் அங்கால விஜயோட போறதா இல்லையான்ற ஒரு தளம்பல் இருக்கிற மாதிரியும் நான் அறிகிறேன். அப்படி இருக்க இவர் டிஎம்கேக்காக சப்போர்ட் இவியல்வோ டிஎம்கேக்கு என்ன சப்போர்ட் என்னத்தை செய்யறோம் எங்களோட இந்த குமாரவண்ண பலத்துக்கு? அதான் எனக்கும் விளங்கல. ஏன் அப்ப இவர்கள் அழைக்கப்பட்டார்கள், ஏன் இவர்கள் போய் சந்திச்சார்கள்? இவர்களை தான் கேட்டிருப்பாரு. நாங்கள் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி விடுங்கோ எல்லாருக்கும், நாங்கள் எங்களுக்கு ஒரு தலைமை ஒரு அங்கீகாரம் தேவைன்னு இவர்கள் கேட்டிருப்பார்கள். திருமாவளவனால ஏற்படுத்தப்பட்டதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தங்களுக்கு ஒரு இவர்களுக்கு ஒரு அடையாள நெருக்கடி அது தேவை இருக்கு. ஏன்னா இங்க தமிழ் தேசியம் பண்றது தலைமை அழிஞ்சண்டு போகுதல்ல, உண்மையில அழிஞ்சண்டு தான் போகுது. அது அப்படித்தான் பார்க்க வேணும். இப்ப நேற்று நிகழ்ச்சி மாதிரி என்பிபி ஒவ்வொரு கிராமத்தில் உள்ள சின்ன நிலையங்க பிடிச்சி அங்க ஒரு 10 பேரை பிடிச்சு 10 பேருக்கும் வகுப்படுத்து அப்படி ஒரு அரசியல் மயப்படுத்திக்கிட்டு போகுது. அதோட தாக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி அது பெரிய ஒரு எதிர்ப்புலவே கொடுக்கத்தான் போகுது தமிழ் மக்களுக்கு. பேண்டு இவைகள் இல்லா போற ஒரு கட்டம் வரப்போகுது.
அப்ப தங்களுக்கு ஒரு அங்கீகாரம் தேவை என்று வெளிக்கிட்டது. இவர்கள் இதுவரை இங்கே இருக்கையில மீனவற்ற பிரச்சனை கதைக்கே இல்லை. அங்க போய்தான் சும்மா மேலிருந்த வாரியா இங்க வந்து திருப்பி இந்த மீனவர்கிட்ட பதுவெளியிலான கதைச்சை ஒழிய உள் விசுவாசத்தோட கதைக்கு இல்லை. அடுத்த யாழ்ப்பாணத்துல நடந்த இந்திய தூதரகத்தை அகற்ற சொல்லி, யாழ்ப்பாணத்துல உள்ள இந்திய தூதரகத்தை அகற்ற சொல்லி நடந்த போராட்டம் ஒரு மிக முக்கியத்துவமான போராட்டம் நினைக்கிறேன். உண்மை என்னண்டா அங்க வேதானியத்துக்கும் ராமேஸ்வரத்துல உள்ள மீனவருக்கும் சண்டை. நான் பேப்பர் கட்டி கொண்டு வந்து பார்த்து போட்டு அங்க சண்டை நடக்குது. அப்ப ராமேஸ்வரக்காரன் சொல்றான், நீ இந்த பக்கம் வரக்கூடாது, அவே இருக்கு உள்ளூருக்கு. அப்ப நீ உன்னிட்ட நான் வரையில இங்க இருக்கிடம் வந்துட்டு இங்க எல்லாம் அள்ளுப்பட்டு வந்தவங்களுக்கு தெரியல இந்த பிரச்சனைகளுக்கு, இந்த சூறாவளி இதுகளுக்குள்ள அள்ளுப்பட்டு வந்து எல்லாத்தையும் அள்ளிக்கொண்டு போனோம். அப்படியான இதுல எங்களை முழுக்க எங்களை இது வாழ்வாதாரம் எங்களை தொழிலாளி மீன்பிடியாளர் வாழ்வாதாரம் உண்மையில நாசமாக்கப்பட்டதுதான் இருக்கு. இதுக்கு ஒரு தீர்க்கமான இறுக்கமான முடிவு எடுக்கணும். மத்திக்கு இதுல அக்கறை இல்ல. இங்க மாநிலத்துக்கு மாநிலத்துக்காரன் இதுக்கு ஒரு தீர்வு ஒரு வாரம் கொண்ட மாட்டோம். என்னன்னா மாநிலம் ஜிஎம்பி அண்ணா ஜிஎம்கே காரன் தான் இந்த முதலாளிகள் போட் முதலாளிகள். அப்ப அவர்கள் ஒரு காலம் தீர்வு கொண்ட மாட்டேன். இந்த கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கூட இதுல எவ்வளவு தூரம் முன்னேற்றத்தை கண்டுக்கிறேன். அவர்களுக்கும் இது ஒரு பிரச்சனையான விஷயமா தான் இருக்கு. பிரச்சனை தான் அது. அது நாங்கள் தீர்ப்போம்னு சொல்லி மொழியே தீர்க்கக்கூடிய ஒருதான இது முன்னெடுப்புகளும் இல்லை. இல்ல நாங்கள் அதுல குற்றச்சாட்டுக்கும் கவனமா இருக்கா. இந்தியா நிறைய உதவிகளை வழங்குது ஒவ்வொரு கட்டத்திலையும். அப்ப இவங்க அந்த இந்தியாவை எதிர்த்து அதை செய்யறது கஷ்டமா இருக்கு. அதுவும் ஒரு உண்மைதான். ஆனா வெளி பிரச்சாரத்துக்கு என்ன செய்யணும்? சிலர் சொல்றாங்க அது இவர்கள் இங்க நாளாந்தம் பிடிச்சிட்டு வர காசு மீன்ற காசு தான் திருப்பி எங்களுக்கு தந்திருக்கணும்ட்டு. அது யதார்த்தத்துக்கு பிள்ளையானது. ஏன்னா மத்திய உள்ளது, மத்திக்கும் இதுக்கும் ஒரு தொடர்பும் இல்லை. இது உழைச்சி போட்டு போறது இங்க. இது உண்மையிலேயே தமிழ்நாட்டு மீனவர்களுக்கும் இலங்கை மீனவர்களுக்குமான பிரச்சனை இல்ல, தமிழ்நாட்டில் உள்ள தொழில் அதிபர்களுக்கும் இலங்கை மீனவர்களுக்குமான பிரச்சனை அதுதான். இப்ப தமிழ்நாடு அரசாங்கம் மற்ற பக்கத்தால பார்த்தால் இந்த மீன்பிடி கொம்பை இதுகளுக்கு பொறுப்பாக இருக்கிற முதலாளிமார் யாருன்னு சொன்னால் அங்க டாஸ்மாக்கு இது சாராயங்கள் உற்பத்தி செய்து வழங்குறார்கள். அதுல நயத்திலே அவங்க நயத்தம் இதுக்கெல்லாம் போடுறாங்க கடலுக்குள்ள. அவங்க அதே ஆக்கல்ல ஜிஆர் பாலு மற்ற தமிழ்நாடுல உள்ள அமைச்சர்களும் முக்கிய தொழிலதிபர்களும் இதுக்குள்ளையும் செய்துகின்றார்கள். இது ஒரு பெரிய ஒரு வருமானம் என்ன. ஏன்னா இது மீன்பிடி அங்க நோர்த் பக்கம் இல்லத்தானே, இங்கெல்லாம் மீன்பிடி. இந்த மீன்பிடி தான் இப்ப இன்றைக்கு அமெரிக்காவுக்கு போனான்னு, இங்கிலாந்துக்கு வந்தான்னு, ஜப்பானுக்கு போனான்னு இங்க இருந்தானே வருது போகுது. தென்பகுதியில இருந்தானே ஏற்றுமதி ஆகுது. அப்ப அது பெரிய ஒரு தொழில், அது பெரிய இண்டஸ்ட்ரியல் அது. அப்ப அது இப்ப பாருங்க, இங்கிலாந்துக்கு வர்றது அப்படித்தானே வருது முழுக்க. இங்கிலாந்து அங்க இந்தியாவில இருந்து தான் வருது. சரியா விடுதலை புலிகள் சார்ந்த அமைப்புகள் எல்லாருமே டக்ளஸ் தேவானந்தாவுடைய கைதை கொண்டாடுறத பாக்குறோம். அவர்களை அநீதிக்கு ஒரு நீதி கிடைத்து விட்டதாக எல்லாம் சொல்லப்படுது. இதை என்னன்னு பாக்குறீங்க நீங்க? அது இவற்ற காழ்ப்புணர்ச்சியில இதுல என்ன மாதிரியும் கதைக்கலாம். ஊடகங்கள்லாம் முழுக்க அதுதான் கதறது. இப்ப ஊடகம் புலிகள ஊடகங்கள் முழுக்க அது வரைக்கும் தீனியா போச்சு. கதறிக்கணும். உண்மை நிலைமை டக்ளஸ் சரியான ஒரு தீர்ப்பு கொடுத்து வெளியில வந்த அப்புறம் என்ன சொல்ல போறாங்க? இல்ல இது ஒரு புலிகளுடைய ஒரு இயலாமையா? இது என்னடா கேட்டுட்டு நாங்கள் போய் டக்ளஸ் தேவானந்தாவை கைது செய்ததெல்லாம் கொண்டாடுற அளவுக்கு போயிட்டமாண்டது. ஒரு சின்னத்தனமான ஒரு வேலை. அவ்வளவுக்கு இது என்ன, நாங்க 12 வருஷம் 13 வருஷம் அவருக்கு அட்டம் கொலை செய்யறதுக்கு முயற்சித்தும் செய்யா தப்பின ஒருத்தனை இப்படி கடைசியா பிடிச்சு வச்சு அடைச்சு வச்சிருக்கிறதுன்றது பெரிய இதுதான். பிள்ளையானுக்கு 19 கொலை முயற்சிகள்ல இருந்து அவர் தப்பி இருக்கிறார். அதை விட லட்சக்கணக்கான பொய் பிரச்சாரங்கள் எல்லாம் அவர் மீது நடத்தப்பட்டிருப்பார். வாழ்ந்தா ஒன்றும் என்ன சொல்றது, சுத்தமான சுமாய் பிள்ளைண்டு இல்ல. அந்தாலும் சொன்னத உங்களோட பேட்டியில சொல்லி இருக்கு. நாங்கள் தரமுடியாத கையல்லைன்னு சொல்லி இருக்கு. பிரபாரன் 100 பேரை கொலை செய்திருந்தால் இவர் 2 பேரை கொலை செய்திருக்கிறார். அது பிரபாரனுக்கு 100 பேருக்கு பொறுப்பு இருந்தா இவருக்கு 2 பேருக்கு பொறுப்பு இருக்கு. இந்த மற்றதை பாருங்க, பிள்ளையான போட்டு பின்ன தாட்டு போட்டு குத்தினும், அடுத்தது கருணாகரன் நிக்கணும். இந்த பிள்ளையான் இங்க விக்னேஸ்வரன் செய்ததை விட முதல்மந்திரியா இருந்து மட்டக்களப்புக்கு செய்து மறியல்ல இருந்தே அதிகப்படியான வாக்குகளால் வென்றொருத்தர். அவர் ஒரு அபிவிருத்தி என்னன்னு ஒரு கொஞ்சம் படிப்பறிவு வந்தால் குறைவென்றாலும்
அபிவிருத்தியை பற்றி அக்கறைப்பட்ட ஒரு ஆள் என்ன. ம், ம். அவைகளோட நடைமுறைகள், ஊழல்கள் அதுகள் இரண்டாம் தரம். இல்ல ஒரு தமிழ் அரசியல் என்றதே ஒரு மிக சிக்கலானது. இதுல வந்து எல்லாட்ட கரையிலையும் ரத்தம் இருக்குது. எல்லாரும் என்ன அவர்கள் விடுதலைக்காக போறேன்னு சொல்லி இருக்கணும். இதையெல்லாம் பார்க்கல. நீங்கள் அந்த 76 காலகட்டங்கள் 75 காலகட்டங்கள்ல விடுதலை இந்த தமிழீழம் சாத்தியம் இல்லை என்ற ஒரு அபிப்பிராயம் இருந்தது. அது எவ்வளவு தூரம் நீங்க நம்பினீங்க தமிழீழம் சாத்தியம் இல்லை என்றது? தமிழீழம் சாத்தியம் இல்லை என்று சொன்னால் இந்த 70ஆம் ஆண்டு தேர்தலில் சிதம்பரம், அமலலிங்கம், ஜிஜி பணம் எல்லாம் தோற்றால உருவாயினதான் அந்த 72 தமிழீழ பிரகடனத்துக்கு இது வந்தது. 76ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானம். வட்டுக்கோட்டை தீர்மானம். அதுல தொண்டமானம் இருந்தவர் தொண்டமானம் இடையில வலிக்கிட்டு போயிட்டார். தொண்டமான் தமிழர் எல்லாம் ஒன்று செய்தேக்க நானும் தனிச்சு நிக்கலாண்டாக்கா தான் வந்தவர், அது இடையில விட்டு போயிட்டார். அதுல பிரச்சனை என்னன்னு சொன்னால், நான் முந்தைய சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறேன், தமிழர் கட்சியில பீரங்கி பேச்சாளராக புதுமலவரன் இருந்தவர், செங்காலியான்ற தமிழன். மற்றது நாவேந்தன் இருந்தவர், இங்க இளங்கோவிற்கு இதெல்லாம் பெரிய பீரங்கி பேச்சாளர்கள். அமலிங்க வாக்களை விட பேச்சாளர் சத்தியாகிரகம் அவைக்கு கொஞ்சமாவது வெற்றி அளிக்கிறதுக்கு இவங்களோட பேச்சு, உணர்ச்சி வசப்பட்ட பேச்சுகள்லாம் அவை 2 பேரும் வெளியேறிட்டோம் இந்த தீர்மானத்தை எடுத்த உடனே. இரண்டா இவ்வளவு காலம் நாங்கள் எங்களை எதிரியா பார்த்தது காங்கிரஸ் கட்சியா ஜிஜிபி நம்மளுக்கு. இனி அவைகளோட சேர்ந்து அவையை புகழ்ந்து பாடுறதுக்கு எங்கட வாய் வராது. 2 பேரும் விலகி 2 பேரும் கம்யூனிஸ்ட் கட்சியில வந்து சேர்ந்தது. சபாலிங்கத்துல மாமா தான் புதுமலவில். இது ஒரு முக்கியமான இது. 2 பேரும் வந்து சேர்ந்து இங்க வந்து சேர்ந்து அவர்கள் தமிழத்தை அந்த தமிழன் சாத்தியம் இல்லைன்னா அது வெளியில வந்தது. இனி அவைகளுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் அமதலிங்கம் கோஷ்டி, இந்த சட்டத்திறனி கோஷ்டிகள் எல்லாம் 2 பேரும் ஆசிரியர். சட்டத்திறனி கோஷ்டிகள் அவையில எழும்பவும் விட இல்லை, அதை கொடுக்க வேண்டிய அங்கீகாரம் கொடுக்க இல்லை. இது தொடர்பான விவாதங்களும் அந்த நேரம் வலுப்பெற்றிருந்தேன். ஓமோ என்னோட நல்ல தொடர்பு இருந்தவர் ரகுமார். அப்போ தொடர்பு இருந்தபடியா அவர் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கெல்லாம் வருவார். அப்ப என்னோட கதைச்சிருக்கிறார், எங்கட வாலிப இளைஞர் பேரவையை அரசியல் மேல்படுத்தணும், கம்யூனிஸ்ட் கட்சியும் உதவி செய்ய தான் இல்லைன்னா. அப்ப நான் ஒரு சிங்கள தோழர் கொழும்பிலிருந்து வந்தவர் அல்விசன்ட்டு, அவரே கூட்டிட்டு போய் தமிழ் கட்சியில இளைஞர் பேர் அலுவலகத்தில் சந்திச்சினாங்க மாவட்ட தலைமையில. அப்போ அவர்கள் கேட்டது எங்களுக்கு அரசியல் வகுப்புகள் எடுக்கிற கொழும்பு செய்தார். ரகுமாரன் ஒரு முற்போக்கா சிந்திக்கிறா, அதுக்கு நாங்கெல்லாம் ஓம்பட்டு எல்லாம் இருந்தது. அதுக்கிடையில வேந்து யார் இதெல்லாம் வந்து குழப்பி அடிச்சு எல்லாம் செலகளா போச்சு. அப்படியான ஒரு வளர்ச்சி ரகுமாரனும் உமாகுமாரனும் கொல்லப்படுகிறார், புலட்டில் எடுத்து கொல்லப்படுறார். இவர்கள் விடுதலை புலிகள் சார்ந்து இயங்கினவர்கள். அப்ப அந்த இயக்கங்கள் இது வரையில இவர் இளைஞர் பேரவையில் இருந்து இயங்கினாக்கள். அப்போ அவர் வந்து இப்ப இங்க விடுதலை புலிகள் அமைப்பு உருவாக்கப்படல அந்த கட்டத்துல. அப்ப உருவாக இல்லை. அதெல்லாம் இளைஞர் இவர்கள் 2 பேரையும் கொலை செய்கிறார்கள். இது பேருந்து பின்னுக்கு நடந்தது தானே, பின்னடிக்கு நடந்தது, முதல் நடக்கல. ரகுமாரன் வந்து இளைஞர் பேர் பத்திரிகை கொண்டு விட்டு அந்த பத்திரிகை அந்த காங்கேந்துறையில் ட்ரெயின்ல ஏறி பல பேரையும் ட்ரெயினுக்கே வித்து போட்டு தங்குகிறார். அப்படி ஒரு விசுவாசமா வேலை செய்கிறான். ஆனா வித்தியாசமா சிந்திக்கிறான். அதான் அப்படி கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இளைஞர்களை கூப்பிட்டு வகுப்படுக்க சொல்லி கேட்கிற அளவுக்கு ஒரு பக்குவம் இருந்தான். அப்படி போயிருந்தா கூட இந்த ஆயுதம் ஏந்தின இயக்கங்கள்ல இருந்தவர்களுக்கு உண்மையிலேயே இந்த அரசியல் தெளிவு இல்லாதது ஒரு பெரிய சரியான குறைபாடு, பெரிய பிரச்சனையா இருந்தது. பெரிய பிரச்சனை. அதுதான் இன்றைக்கும் என்ன இந்த சீமான் மாதிரி பேசி சுற்றி பத்து வாங்கி நான் காசு என்ன சீமான கொடுக்குற சனம் இன்பராயாக்கும் கொடுக்கலாம். இன்பராயா ஒரு வசதியா வாழ்க்கைன்றது தெரியுது. அங்க முதுகுல புண்ணையும் அங்க தலையில செல்லும் இருக்கின்ற அகளுக்கு நீயே வடிவா கொடுக்கலாம் போல கிடக்கு. என்ன பார்த்தாலும் இல்ல வசதி. இதுல என்னன்னா இதுல மிக முக்கியமானது என்ன, இப்ப விடுதலை புலிகள் மற்ற அமைப்புகளை எல்லாம் துரோகிகள், ஒட்டுண்ணி குழுக்கள், ஒட்டுக்குழுக்கள் எல்லாம் சொல்லிடும். ஆனால் எனக்கு என்ன இப்ப வந்து மிக மோசமான துரோகிகளும் ஒட்டுக்குழுக்களும் ஒட்டுண்ணி குழுக்களும் ஆரண்டா விடுதலை புலிகள் தான். விடுதலை புலிகள் அளவுக்கு மிகப்பெரிய துரோகம் இழைத்தவர்களோ, விடுதலை புலிகள் அளவுக்கு ஒட்டுக்குழுக்களாக செயற்படுறவர்களோ, ஒட்டுண்ணிகளாக இருப்பவர்களோ இல்லை என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றா 2009ஆம் ஆண்டு 16ஆம் தேதி
சர்வதேச விடுதலை புலிகள்கிட்ட வந்து 300 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதி இருந்திருக்கு. அசையும் அசையா சொத்துக்கள் இருந்திருக்கு. அந்த அசையும் அசையா சொத்துக்கள்ல இருந்து வருடாந்தம் 300 மில்லியன் US டாலர் வருமானம் வந்திருக்கு உலகளவுல. அப்ப இதுகளை கட்டி காக்குற அதுக்காகத்தான் இவர்கள் தங்களை புலிகள் என்று சொல்லிக் கொண்டு இன்னும் இருக்கிறார்கள். ஆனால் இவர்களை கட்டி காக்கிறதுக்கு உதவுறதாகத்தான் இந்த புலிகளுக்கு ஆதரவானவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் இன்னும் இதுவரைக்கும் இதை தட்டி கேட்கல. அந்த காசை கொண்டு வந்து விடுதலை புலிகளால இவர்கள் யுத்தத்துக்கு தள்ளின போராளிகள் பலர் இன்றைக்கும் படுக்கப்புண்ல இருக்கிறார்கள். முள்ளந்தன்ன வடம் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 250 பேர் தான், பெரிய தொகையும் இல்லை. முடமா இருக்கிறார்கள், அப்படியெல்லாம் இருக்கிறார்கள். மற்றது தங்களுடைய பிள்ளைகளை மாவீரர்களாக்கி பெற்றோர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இவர்களை காப்பாற்றுறதுக்கு இந்த விடுதலை புலிகள் என்று சொல்றவர்கள் வந்து எந்த முயற்சியும் எடுக்கல. அப்ப ஆனால் நீங்க அந்த விடுதலை புலிகள் என்ற பணத்தை கொள்ளையடிச்சு அந்த மக்களின் பணத்தை, விடுதலை புலிகளுக்கு இங்க காசு இருந்தது, மக்களின் பணத்தை கொள்ளையடிச்சு இன்றைக்கு அதை அதுல இருந்து அனுபவிச்சு சுகபோக வாழ்க்கை வாழ்றீங்க. ஆனா இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் அதை தட்டி கேட்க தயாரில்லை. எனக்கு ஒரு விஷயம் விளங்கல. அரசாங்கம் 10,000 பவுண்ட் கொடுக்குது ஒவ்வொரு போராளியாளா இருந்த ஆக்களுக்கு, பாதிக்கப்பட்ட ஆக்களுக்கு. நீங்கள் அவர்களை எதிரியாக்கி அவர்களை பாவிச்சு குண்டுகள் எல்லாம் எறிய வச்ச நீங்கள் அவர்களுக்கு என்ன செய்கிறீங்க? நீ ஆரம்பத்தில் இருந்தே விடுதலை புலிகள் பூனாக்களையே பராமவா நடத்தின. என்னென்று சொன்னால் கல்யாணம் கட்டக்கூடாது. ஏன்னா தெரிஞ்ச வச்சா சுவிசில இருந்து வந்து அவருக்கு லவர் அங்கே இருந்தது. அவர் வந்த பிறகு கல்யாணம் கட்டக்கூடாதுன்னா அது பிரேக்கா போச்சு. பேருந்து பார்த்தா இவர் ஏதோ குண்டறிய வலிக்கிட்டு அது ஆமிச்சு விட்டு அவர் முடிஞ்ச. மற்றது சைனைட் குடிக்க, எல்லாரும் சைனைட் குடிக்கணும், சைனைட்டை கட்டி கண்டு தெரிஞ்சிங்க. இன்பராஜா உட்பட கட்டி தானே இருந்திருப்பார். கடைசி நேரத்தில் எங்க சைனைட் அங்கே போகணும்? அப்போ இவ்வளோ காலம் சைனைட்டை குடிச்சு அநியாயமா செத்தவைக்கு என்ன சொல்ல போறீங்க? உங்களை நம்பித்தானே சைனைட் குடிச்சவன், உங்களை நம்பித்தானே கல்யாணம் விட்டுட்டு எத்தனை லவ் பிரேக்கா போனது. நீங்கள் கல்யாணம் கட்டினதுக்காக சுட்டுக் கொல்லப்பட்டவர்களும் இருக்கிறாரு. நீங்கள் கல்யாணம் கட்டாவிட்டீங்களா, உள்ள வராவிட்டீங்களா? அங்கேயே முரண்பாடு தொடங்கிட்டுது. ஒன்றும் நடைமுறைக்கு அவை சொல்ற ஒன்றும் நடைமுறைக்கு தங்களுக்கு சாதகமா திருப்பி கொண்டு போனவை ஒழிய இது செய்ய இல்லை. நாங்கள் யாரும் சைனட் இருந்து தற்கொலை செய்திருக்கணும் என்று நான் சொல்ல வரையில சரியான முடிவைத்தான் எடுத்திருக்கிறார்கள். கடைசி கட்டத்துல சைனட் அருந்த வேண்டாம், அருந்தாமல் தப்பி வந்ததாலதான் 12,500 பேர், இன்பராசா உட்பட 12,500 பேர் தங்களை உயிரை காப்பாற்றி இருக்கிறார்கள். அது ஒரு சிறந்த முடிவு, சிறந்த முடிவு. மற்றவர்களுக்கு நீங்கள் சைனட்டை திணிச்சது வந்து மிக மோசமான முடிவு. இன்றைக்கு அந்த சைனட்டை குடிக்காமல் அவங்க தப்பி இருப்பாங்கன்னா சிலர் இன்றைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கலாம். வெளியில சரி ஆமிட்டேருந்து தப்பிச்சு வெளியில வந்து இந்த புனர்வாழ்வோட வைத்து அவங்களும் வெளியில வந்திருக்கலாம் தானே. அவங்களுக்கு என்ன செய்ய போறீங்க? நீங்க என்ன பிராஜித்தம் செய்ய போறீங்க? மாவீரர் ரெண்டு ஆகுர்திகள் என்று சொல்லி கண்டு தெரியுறீங்க. விடுதலை புலிகள் இன்றைக்கு தானே அந்த துரோகத்தனத்தை செய்யறதை நிப்பாட்டணும். என்ன இன்றைக்காவது நீங்கள் துரோகத்தனத்தை செய்யறதை நிப்பாட்டி இந்த ஒட்டுக்குழுவா செயற்படுறதை நிப்பாட்டி நீங்கள் கொள்ளையடித்த பணத்தை வந்து திருப்பி குறைந்தபட்சம் இந்த பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு செய்யறதுக்கான முழு முயற்சியையும் எடுக்க வேணும். அப்படி இல்லையா சொன்னா நீங்க விடுதலை புலிகளுக்கு ஆதரவா காய்க்கிறதுல எந்த பிரயோசனமும் இல்லை. இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னால் பிள்ளையானையும் டக்ளஸையும் கருணாவையும் குற்றவாளியா காட்டி போட்டு நீங்கள் செய்த அநியாயத்துக்கு இல்ல குற்றவாளியா காட்டுறதுன்ற நோக்கம் பிரவாரண நோக்கம் அந்த பணத்தை கொள்ளையடிச்சு அனுபவிக்கிறதை ஒழிய அப்படியேனா நீங்கள் உண்மையிலேயே அந்த பிரவாரணம் சொல்லி போய் தங்களை தியாகம் செய்தவர்களுக்கு நீங்கள் ஏதாவது செய்யலோ கட்டாயம் ஒன்றுமே இல்லை. என்னன்னா தங்களை இப்ப புனிதமாக்குறாங்க. என்ன வெளியில சொல்றதெல்லாம் தாங்களெல்லாம் செய்தது துரோகத்தனம். ஏனென்றால் அந்த மக்களுடைய பணத்தை கொள்ளையடிச்சு இன்றைக்கும் அனுபவிச்சு கொண்டு பிரபாகரன் வருவார், மதிவதனி வருவார் என்று சொல்லிக் கொண்டு அல்லது தங்களுக்கு ஒரு அடையாளம் தேவைன்றதுக்காக தங்களை புலிகளாக காட்டிக்கொண்டு இருக்கிறவ வந்து குறைஞ்சபட்சம் இந்த ஒரு 1000க்குள்ள இருக்கக்கூடிய இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த என்ன சொல்ற படுக்கப்புண்ணி இருக்கிறவர்களுக்கு அந்த குறிப்பிட்ட ஒரு மெத்தை ஒன்று இருக்கு. அந்த மெத்தை வாங்கி கொடுக்கலாம்.
இப்ப இலங்கையில வெளிநாட்டுல வந்து கோடிக்கணக்கான காசு கிடக்கு. அவர்கள் வந்து அந்த காசை கொடுக்கலாம். இப்ப இலங்கையில வசதி இல்லாதாட்டிலும் நீங்கள் விடுதலை புலிகளின் ஆதரவாளர்கள், விடுதலை புலிகளுக்கு உயிரை கொடுக்குற நீங்கள், தலைவர் ஒரு முக்கியமான ஆள், தலைவர்கிட்ட பாசறையில வளர்ந்த நீங்கள் என்ன 2 மணித்தியாலம் ஒவ்வொரு நாளும் 2 மணித்தியாலம் போய் இந்த போராளிகளுக்கு தேவையான விஷயங்களை செய்யணும். உண்மைதான். மற்றது ஒன்று முதல் ஒரு கேள்வி கேட்டீங்கள், டக்ளஸும் பிள்ளையானும் கருணாவும் இருந்திருந்தால் தமிழகம் கிடைச்சிருக்குமாண்டு. மற்றவங்களை ஒட்டுக்குழு துரோகிகள் சொல்லி எத்தனை மாற்று இயக்கக்காரர் எல்லாரும் சுட்டு நாசமாக்கினீங்களே. அது எல்லாரும் இருந்தால் ஏதோ ஒரு மாற்றம் நடந்திருக்கு. எல்லாரும் ஒன்று சேர்த்து விட்டாதானே. ஒன்றா இருந்திருந்தால் ஏதாவது ஒரு மாற்றம் பெருசா நடந்திருக்கிறது. வாய்ப்புகள் பெருசா இருந்தது. அது பெரிய அது சித்தாந்த ரீதியா கூட அதுல பிளட்டன் இப்ப ஹீரோஸ்காரன் ஒரு வித்தியாசமான பார்வை இருந்தது. திசை திருப்பி இருக்கலாம். அது சாத்தியமா இருந்திருக்கு. நீங்க கேட்ட அந்த கேள்வி கேட்பாரு. இல்ல அதான் நினைக்கிறேன். இனிமேல் இந்த மற்ற இயக்கங்களை ஒட்டுக்குழுக்கள் துரோகிகள் என்று சொல்றதை விட்டு புலிகள் தங்களை தாங்களே துரோகிகள் ஒட்டுக்குழுக்கள் என்றதை ஏற்றுக்கொள்ளணும். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க கொள்ளையடித்த அவ்வளவு பணத்தையும் மீள மக்கள்கிட்ட ஒப்படைக்கணும். ஏன்னா இன்றைக்கு விடுதலை புலிகள் என்ற தளபதிகளாக இருந்தவர்கள், முக்கியமான இடத்துல இருந்தவர்கள் இன்று பெரிய செல்வந்தர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு அடிவரடிகளாகத்தான் இந்த ஆதரவாளர்கள் எல்லாம் செயற்படுறார்கள். இப்ப நீங்கள் உண்மையிலேயே புலிகளை ஆதரிக்கிறீர்கள் என்றால் முதல்ல நீங்கள் இந்த போராட்டத்தை நடத்துங்க. நீங்கள் கொள்ளையடித்த அவ்வளவு பணத்தையும் மீள மக்கள்கிட்ட ஒப்படைங்க. அது செய்யணும். அது இல்லாமல் நீங்கள் தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வு ஆரம்பன்றதெல்லாம் எனக்கு என்றால் அது பெரிய ஜோக்கா தான் இருக்குது. லண்டன்ல விம்பிளியில சில கடைகள்ல பார்த்திருக்கிறேன். இந்த மாவீர தினத்தண்டைக்கு சென்று மாவீரத்தை வச்சு படம் வச்சு விளக்கு கொடுத்து போடுறேன். உங்களால கொள்ளையடிச்ச காசை நியாயப்படுத்துறதுக்கு ஒரு அதுக்குதான் உங்களால நாங்கள் இப்படி ஏன் அப்படி என்றால் செத்தவருக்கு விளக்கு கொடுத்துருக்கோம். உயிரோட செத்து கொண்டு இருக்கிறவனுக்கு ஏன் உங்களால ஒரு மெத்த வாங்கி கொடுக்கலாமல் இருக்குது? இந்த உள்ள முதலாளி ஏன் செய்யலாம்? அவன் தொட்டு வளர்ந்தவங்க இத்தனை வேலை செய்யலாம். என்ன மாதிரி புலிகளுக்காக நீங்கள் இவ்வளவு தூரம் குரல் கொடுப்பீங்களா இருந்தால் ஏன் அங்க கஷ்டப்படுகிறோம்? புலிகள்ல இருந்த ஆட்கள் உங்களை நம்பித்தானே அவை போய் போராடினவை. அவர்கள் வந்து எங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி உதவி செய்ய சொல்லி கேட்கிறார்கள். தங்களோட நிலைமை இவ்வளவு மோசமாக இருக்கு. இப்ப புலிகளை என்ன செய்ய வேண்டுமா இருந்தா இங்க புலம்பெயர்ந்தாலும் சரி அங்கேயும் சரி தங்களை நியாயப்படுத்துற வேலையில இறங்காமல் நாங்கள் செய்த சரியா தவறாண்ட உங்களை திரும்பி பாருங்க. மற்றது இன்னொரு முக்கியமான காரணம் இதுவரை செத்தாக்கள்ற எங்கெங்க இத்தனை பேர் செத்தது உண்மையான தொகை தெரியாது. கணக்கெடுக்கிற பெரிய வேலை இல்லை. ஒரு கிராம பிரிவில ஒரு வீட்டை போனாலும் தெரியும் எத்தனை செத்தன்னு 6 செத்தாண்டு. அது அப்படி கணக்கெடுக்கல. அதை எடுத்து வெளியில சொல்லல. அது என்னன்னா இராணுவத்தால சுட்டதை விட புலிகளால் அழிக்கப்பட்டதான் மக்கள் கூட. சரி, அப்ப அந்த கணக்கு மற்ற பக்கத்தால போகும். அதுக்காகத்தான் விட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் சின்ன பிரச்சனை இது இந்த கணக்கு வழக்கு இருக்குது. இப்ப அண்மையில விடுதலை புலிகளுடைய புலனாய்வு பிரிவில் இயங்கின சாஸ்திரி அவர்கள் ஆயுதெழுத்து 2 புத்தகம் வெளியிட்டிருக்கார். அதுல அவற்ற குறிப்பின்படி இந்த அங்கவீனமானவர்கள் ஒரு 2 பஸ்ல நிரப்பப்பட்டு ஒரு டிராக்டர்ல கொண்டு வந்த ஒரு 30 பேர் வரைக்கும் கிட்டத்தட்ட 150 பேர் வரைக்கும் ஒரே இடத்துல வச்சு குண்டு வச்சு தகர்க்கப்பட்டதாக அவர் பதிவு செய்கிறார். அதை விட அம்மு முகிலன் என்றவர் தான் ஒரு பஸ் வண்டிக்குள்ள காயப்பட்டவர்களை போட்டு குண்டு வச்சு தகர்த்ததாகவும் சொல்லுகிறார். அதோட பிரபாகரனுடைய மகன் சார்ல்ஸ் ஆண்டனி எங்களுடைய குடும்பம் தவிக்குது, நீங்கள் எல்லாம் தப்பி போறீங்களோன்னு சொல்லி மக்களை நோக்கி சுட்டதாகவும் சாஸ்திரி தன்னுடைய ஆயுதெழுத்து புத்தகத்துல சுட்டி காட்டியிருக்கிறார். இது சம்பந்தமான முன்பும் ஈழத்தின் வலி என்ற பெயரில் உமாமகேஸ்வரன் என்பவரும் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். உமாமகேஸ்வரன் அல்ல, சேர்ந்த உமாமகேஸ்வரன் என்பவரும் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதனுடைய பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கு. அதனுடைய இந்த துரோகத்தனத்துல மோசமான துரோகத்தனம் புலிகளால செய்யப்பட்டிருக்கு. உண்மையிலேயே நாங்கள் இந்த பதிவு வந்து காரணம் கொண்டும் மாவீரர்களாக தங்களை இழந்தவர்கள் நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் இந்த தளபதிகள் இந்த விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்த பிரபாகரனும் அவருக்கு அடுத்த கட்ட தலைமைகள்ல இருந்தவர்களோ மிகப்பெரிய துரோகத்தை மக்களுக்கு இழைச்சிருக்கிறார்கள். ஒன்று சொல்லி முடிக்கணும். இங்கே உள்ள ஒரு ஊடகம் உண்டு, அவைகள் புலிகள் ஆதரவு ஊடகம்.
அது ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்து சர்வதேச அரசியல் காட்சி வந்தாலும் கடைசியில இந்த கல்லறைக்கு பட்ட நாய் வந்து காலை தூக்குற மாதிரி கடைசியா புலியில ஒன்று வந்து புனிதப்படுத்தப்பட்டுத்தான் முடியும். இல்ல அது என்னன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா விடுதலை புலிகள் வந்து மக்களுக்காக கட்டப்பட்ட அமைப்பு அல்ல. அது வந்து பிரபாகரனுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு. அவர்கள் பிரபாகரனுக்காகத்தான் சத்திய பிரமாணம் எடுக்கிறார்கள். அப்ப இவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்ற ஒரு கல்ட் குரூப் போல ஒரு கல்ட் குரூப் தான். அவர்கள் வந்து ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட இயந்திரங்கள் போலதான் அவர்கள் செயற்பாடு இருக்கும். அவர்கள பெரிய மாற்றங்கள் வாரத்துக்கு இல்ல. ஆனா சமூகம் வந்து அவர்களை கைவிட்டு அது நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழ் தேசியம் தோற்று கண்டு போகுதாண்டல அதோட சேர்ந்த கூட்டம் தான் இவையும் அப்படி இல்லாதான் போகும். ஒரு இடம் அந்த புள்ளியோட இந்த உரையாடலை முடிவுக்கு கொண்டு வரலாம் நினைக்கிறேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்மோட வந்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி.